இன்றைக்கி முட்டைக்கோஸ் பிள்ளைங்களுக்கு கட் பண்ண முட்டைக்கோஸு, கேரட்டு, இந்த பீன்ஸு, வெங்காயம் இதெல்லாம் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது அதிகப்பட்டு போச்சு. அதனால் 3 பங்கு வச்சுருக்கேன். அதில் 2 எண்ணம் பவுலில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன்னா, அதில் 1ல் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 2லேயுமே மசாலா சேமாக தான் சேர்த்துருக்கேன். சோம்பு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, வத்தல் பொடி இவ்வளவும் சேர்த்து ஒன்று நல்லா பீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். முட்டை இருக்கிறத அப்படியே ஆம்லேட் மாதிரி ஊற்றணும். இதில் இன்னொன்றில் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது வடை மாதிரி பண்ணுறதுக்கு. அதை நல்லா பீட் பண்ணி அப்படியே ஒதுக்கி வச்சுருவோம். நம்ம குழிப்பணியார கல்லில் ஊற்றி எடுத்துருவேன். இது வடைக்கு தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். பேட்ரு மாதிரி ஆயிடக்கூடாது. இப்போது குழிப்பணியார கல்லில் எண்ணெய் தெளிச்சிட்டு இங்கேயும் வடைக்கும் பொரிக்கிறதுக்கு தோசை கல்லில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துருவேன். குழிப்பணியார சட்டியில் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வடையும் நம்ம நார்மல் பருப்பு வடை தட்டி போடுவோம்ல, அதே மாதிரி தான். அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த வடை ரொம்ப ஸ்பெஷல், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி நான் அடிக்கடி பண்ணுறது தான் முட்டைக்கோஸில். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வரட்டும், அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே ஆம்லேட் ஒரு சைடு வெந்துருச்சு. அதையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி வடையும் ஒரு சைடு கிறிஸ்பியாக வந்ததும் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த வடை நான் ஸ்நாக்ஸுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க 2 பேருக்கும் தானே போதும் அப்படின்ட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் பெருசாக இப்போ வாங்குறதே இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா ரைஸ் பண்ணுறதுக்கு திரும்ப அதே மாதிரி தான். எண்ணெயில் சோம்பு, முட்டைக்கோஸுக்கு அந்த காய்கறியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி சோறும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வடையும் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. ஆம்லேட்டும் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். லஞ்சுக்கு இதெல்லாம் தான் பேக் பண்ணேன். ஒரு வேலையில் ஆரம்பித்தது ஈஸியாக முடிஞ்சிருச்சு.